2026ஆம் ஆண்டு நடக்கவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான அரசியலை யார் செய்வது என்பதில் போட்டி போட்டுக்கொண்டு திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் கடந்த சில நாட்களாக சில பொதுக்கூட்டங்களையும் உள்ளரங்கு கூட்டங்களையும் நடந்திருக்கின்றார்கள். அது குறித்தான முக்கிய காணொலியாக இந்த காணொலி இருக்க போகின்றது. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். வணக்கம். தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனல் பறக்க தொடங்கியுள்ளது. ஒருபுறம் அரசு விழாவை போல மாபெரும் மாநாட்டை நடத்தி இஸ்லாமியர்களுக்கான அதிரடி சலுகைகளை அறிவிக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். மறுபுறம் வாக்குறுதி என்னானது என கேட்டு சென்னையை அதிர வைக்கிறார் நாம் தமிழர் கட்சி சீமான். இந்த இரண்டு நிகழ்வுகளும் தமிழக அரசியலில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது முழுமையாக பார்ப்போம். ஜனவரி 2006 28ஆம் தேதி தஞ்சை மாவட்டம் தாராசுரம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்திய மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு. பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டிருந்த அந்த மேடையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றியது மிக முக்கியமான கவனத்தை மக்கள் மத்தியில் ஈர்த்திருக்கின்றது. அதில் அவர் கூறிய முக்கியமான அம்ச திட்டங்கள் குறித்து பார்ப்போம். ஓய்வூதியம் உயர்வு, வாகன மானியம், வக்பு வாரியம், மயான வசதி போன்றவைகள் அவர் கொடுத்த வாக்குறுதிகளில் மிக முக்கியமானது. அதை ஒவ்வொன்றாக தனித்தனியாக பார்ப்போம். ஓய்வூதிய உயர்வு. வக்பு வாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட உலமாக்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 3000 5000 உயர்த்தப்படும் என்ற உறுதி. குடும்ப ஓய்வூதியம். வக்பு வாரிய பணியாளர்களின் குடும்ப ஓய்வூதியம் 1500 2500 அதிகரிக்கப்படும் என்ற உறுதி. புதிய வக்பு தீர்ப்பாயம். சென்னை மற்றும் மதுரைக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூரிலும் புதிய வக்பு தீர்ப்பாயம் அமைக்கப்படும் என்ற உறுதி. இருசக்கர வாகன மானியம். உலமாக்கள் இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு மானியம் 25,000 50,000 இருமடங்காக உயர்த்தி தரப்படும் என்ற செய்தியும். மயான வசதி. மாநகராட்சி பகுதிகளில் முஸ்லிம் மயானங்களுக்கு கபரஸ்தான் நிலம் கண்டறியப்பட்டு ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற இவை அனைத்தும் திட்டங்களாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் என்பது முக்கியமாக பேசப்படும் செய்தியாக இருக்கின்றது. முதல்வர் தனது உரையில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பான அரணாக திகழ்வது திராவிட மாடல் ஆட்சிதான் என்றும் அழுத்திச் சொன்னார். இதன் மூலம் சிறுபான்மையினரின் வாக்குகளை தக்க வைக்க திமுக தனது பலத்தை காட்டியுள்ளது என்று ஒரு சாரார் தற்பொழுது விமர்சிக்க துவங்கியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஆவேசமான போராட்ட முழக்கம் சீமானின் முழக்கம். சரியாக அடுத்த நாள் ஜனவரி 29 சென்னை திருவல்லிக்கேணி நாம் தமிழர் கட்சி சார்பில் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை கோரி மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. கூட்டத்தின் சாராம்சம். சீமான் தனது உரையில் ஆளும் அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்தார். பேரறிவாளனை விடுதலை செய்த அதே சட்டப்பிரிவின் கீழ் ஏன் இஸ்லாமியர்களை விடுதலை செய்யவில்லை என்றே முழங்கினார் என்பதன் அவரது பிரதான கேள்வியும் கூட இருந்தது. இக்கூட்டத்தில் சிறைவாசிகளின் குடும்பத்தினர் கலந்து கொண்டு தங்கள் 30 ஆண்டுகால கண்ணீரை மேடையில் பதிவு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நீண்டகால சிறைவாசம். 20 முதல் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கும் இஸ்லாமியர்களை அவர்களின் நன்னடத்தையை கருத்தில் கொண்டு மனிதாபிமான அடிப்படை விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இந்த பொதுக்கூட்டத்தில் நீண்டகாலமாக சிறையில் இருக்கும் இஸ்லாமியர்களின் தாய்மார்கள் மற்றும் உறவினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களின் பல ஆண்டுகால துயரங்களை பதிவு செய்தனர். மனிதாபிமான மற்றும் மனித உரிமை அமைப்புகள் இதில் கலந்து கொண்டிருந்தன. நாம் தமிழர் கட்சியின் இஸ்லாமிய பிரிவைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் இதர இஸ்லாமிய மனித உரிமை அமைப்புகளின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர்கள் கட்சியை கடந்து நீண்டகால சிறைவாசம் என்பது அடிப்படை மனித உரிமை மீறல் என்ற கருத்தை முன்வைத்து இதில் கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சியின் இஸ்லாமிய நிர்வாகிகள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் இந்த ஒருங்கிணைப்பில் முக்கிய பங்கு வகித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் இஸ்லாமியர்களை வெறும் வாக்கு வங்கியாக மட்டும் பார்க்காமல் அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று ஒற்றை புள்ளியில் இணைந்து முழக்கமிட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி அடுத்தடுத்த நாட்களில் இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக அல்லது இஸ்லாமியர்களுக்கு பரிந்துரை செய்து பல்வேறு கூட்டங்களை நடத்தி இந்த வருங்கால 2026 தேர்தலுக்காக தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். இந்த இரண்டு நிகழ்வுகளையும் கவனித்தால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. திமுக சலுகை, நலத்திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு என்பதன் மூலம் தனது பிடியை உறுதிப்படுத்துகிறது. நாம் தமிழர் கட்சி அடிப்படை உரிமை, நீண்டகால போராட்ட கோரிக்கைகள் மற்றும் உணர்வுபூர்வமான அரசியலை முன்வைத்து இளைஞர்களை ஈர்க்கிறது. குறிப்பாக சிறைவாசி விடுதலை விவகாரத்தில் இஸ்லாமிய அமைப்பு சீமானின் பக்கம் திரும்புவது திமுகவிற்கு ஒரு சவாலாக அமையலாம் என விமர்சகர்கள்
வல்லுநர்கள் கருதுகின்றனர். தேர்தல் நெருங்க இதுபோன்ற இன்னும் பல அரசியல் காய் நகர்த்தல்களை நாம் பார்க்க போகிறோம். சலுகை வெல்லுமா அல்லது நீண்டகால உரிமை குரல் வெல்லுமா என்பதை 2026 மக்கள்தான் தீர்மானிப்பார்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.